ஷிம்லாவோட நிலைமையவே எடுத்துக்கோங்க. அங்க கார் வாஷ் பண்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. குடிக்க கூட தண்ணி இல்ல. டூரிஸ்ட் வரதும் குறைஞ்சு போச்சு. ஹோட்டல்லயும் தண்ணி இல்ல. மலைகள்ல எப்படி தண்ணி இல்லாம போகும்? நதி உற்பத்தி ஆகிற இடத்துலயே தண்ணி இல்ல. எந்த டிவி ஆகட்டும், எந்த நியூஸ் பேப்பர் ஆகட்டும், யாருமே மக்களுக்கு உண்மையை சொல்றது கிடையாது. நம்மளோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, இப்போ யாராவது ஹை கிரேட் கேன்சரோட 3rd ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி. ஆனா இத பத்தி யாருமே பேசுறது கிடையாது. நோயாளிகிட்டயும் சரி, நோயாளியோட உறவினர்கிட்டயும். சிகிச்சை ஏறக்குறைய சாத்தியம் இல்ல. பிரளயம் பேரழிவு நிச்சயமாயிடுச்சு. பிரளயம் கண்டிப்பா ஏற்பட போகுது. அதனால இழப்பு உறுதி. அதுவும் இன்னும் 10-15 வருஷத்திலேயே. ஆனாலும் 1-2% வாய்ப்பு மீதம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா கேன்சரோட கடைசி ஸ்டேஜுக்கு வருவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் எதுவும் பண்ண முடியாது. யாருமே இத பத்தி பேசுறது இல்ல. பார்ட்டியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா இருக்கட்டும், இல்ல செய்தித்தாள், இல்ல மேகசினா இருக்கட்டும், அது அவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகுது. ஒருவேளை இது மனித இனத்தையே அழிக்கக்கூடியதா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.